தூய யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, திருவசனங்கள் 60 தொடங்கி 69 முடிய. அக்காலத்தில் இயேசு நிலை வாழ்வை அளிக்கும் உணவு பற்றி கற்பித்துக் கொண்டிருந்தார். சீடர் பலர் இதை கேட்டு, இதை ஏற்றுக்கொள்ள மிக கடினம், இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர். இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை இயேசு உணர்ந்து அவர்களிடம், நீங்கள் நம்புவதற்கு இது தடையாய் இருக்கின்றதா? அப்படியானால் மானிட மகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? வாழ்வு தருவது தூய ஆவியே. ஊனுயியல்பு ஒன்றுக்கும் உதவாது. நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொண்டிருக்கின்றன. அப்படி இருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றார். நம்பாதோர் யார் யார் என்பது, தம்மை காட்டி கொடுக்க இருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்தது. மேலும் அவர், இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களிடம் கூறினேன் என்றார். அன்றே இயேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர். அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை. இயேசு 12 சீடரிடம், நீங்களும் போய்விட நினைக்கின்றீர்களா என்று கேட்டார். சீமோன் பேதுரு மறுமொழியாக, ஆண்டவரே, நாங்கள் யாரிடம் போவோம்? நிலை வாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகின்றோம் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவுடைய வாழ்விலே நாங்கள் பார்த்தால், இயேசு பல இடங்களில் சீடர்களை திடப்படுத்துவதை நாங்கள் பார்க்கலாம். சில நேரங்களில் நாங்கள் பார்த்தால், இயேசுவோடு நடப்பவர்களுக்கு, இயேசுவோடு நடந்து செல்பவர்கள், சீடர்கள் பலருடைய வாழ்வை எடுத்து பார்த்தால், முக்கியமாக இயேசு பல இடங்களில் சொல்லும் முக்கியமான ஒன்றுதான், அவர்கள் வாழ்வுக்குள் உண்மையான விசுவாசத்தை அவர் உண்டு பண்ண விரும்புகின்றார். ஏனென்றால் சீடர்கள் எல்லோரும் பல விதமாக இருந்தார்கள். அதில் ஒருவர் காட்டி கொடுப்பவன் இருந்தான். இயேசு தெரிவு செய்த சீடர்களில் ஒன்று மறுதளிப்பவராக இருந்தார். காட்டி கொடுப்பவன் யூதாஸ். மறுதளிப்பவர் முக்கியமாக சீமோன் பேதுரு. அதோடு இருந்த சீடர்கள், அவர்களுக்கென்று வேறொரு திட்டங்களும் இருந்தது. பாருங்கள், இயேசு காட்டி கொடுத்த அந்த இரவு ஜெத்செமனி தோட்டத்தில் இயேசுவோடு இருந்த சீடர்கள் பலர் தப்பி ஓடினர் என்று சொல்லப்படுகிறது. இயேசு காட்டி கொடுத்த மட்டுமில்லை, அங்கிருந்து ஓடினார்களாம். அதில் ஒருவர் ஒட்டு துணி கூட இல்லாமல் அந்த துணியை கூட விட்டுட்டு ஓடினாராம். அவ்வளவு தூரத்துக்கு வாழ்க்கையில் பயந்து ஓடினார்கள். எனவே அவர்கள் வாழ்வில் இருந்தது எல்லாமே, இயேசு உண்மையிலே இவர் எங்களை காப்பாற்ற போறாரா என்ற கேள்வியா, இல்லாட்டி உண்மையிலே அவர்கள் இயேசுவை நம்பினார்களா என்ற பல கேள்விகள் இருக்கின்றது. ஆனால் அதுக்குள்ள நாங்கள் வந்தால், திரும்பவும் இங்கே இந்த வார்த்தைகளை பார்த்தால், இயேசு அவர்களை திடப்படுத்துவதாக இருக்கின்றது. அவர்களுக்கு திரும்ப திரும்ப அவர்கள் வாழ்வில் இருக்கும் பல விடயங்களை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். நீங்கள் பிழையான முறையில் போறீர்கள். உங்களுக்கு ஆண்டவரை பற்றி உண்மையிலே தெரிந்திருந்தால் அவர்கள் உண்மையிலே ஆண்டவர்கள் வாழ்வார்கள். நாங்கள் யாரிடம் போவோம் என்று கேட்கும்போது, இயேசுவிடம் இருந்தவர்கள் எல்லாருமே வந்தது வேறு வேறு விடயங்களுக்காக. ஆனால் அவர்கள் உண்மையிலே இயேசுவை தேடி வரவில்லை. இயேசுவுடைய உண்மையான வார்த்தைகளை நம்பவில்லை, அவருடைய நம்பவில்லை. ஆனால் அவர்களுக்கென்ற தங்களுடைய திட்டங்கள் இருந்தது. அதுதான் இயேசு சொல்லுகின்றார், நீங்கள் உண்மையிலே எதற்கு வந்திருக்கின்றீர்கள்? அங்கிருந்து நிறைய பேர் திரும்பி போய்விட்டார்கள். இயேசுவோடு வந்தவர்கள் எல்லாம் அவரை விட்டு ஒதுங்கிட்டார். என்றால் அவர்களுக்கு இருந்ததெல்லாம் தங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ள. அது முக்கியமாக பார்த்தால், இயேசு உயிர் பெற்று எழுந்ததும், அதுக்கு பிறகு ஆவியானவர் அவர்கள் ஆட்கொள்ளப்பட்ட பிறகும், அந்த ஓடிய சீடர்கள் எல்லாம் பயப்படாமல் தைரியமாக வந்து, அவர்கள் சாக கூட பயப்படவில்லை. சாவ முகம் கொடுத்தார்கள், மறைசாட்சிகளாக மறைத்தார்கள். என்றால்
கடவுளை அவர்கள் கண்டுணர்ந்து கொண்டார்கள், ஆண்டவரில் வாழ்ந்தார்கள். எனவே தான் இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி இயேசு திடப்படுத்துகின்றார். ஆனால் அந்த கடைசியாக கேட்கின்றார் சீடர்கள், நீங்களும் போய் என்னை விட்டு போகிறீர்களா? அப்போது சீமோன் பேதுரு சொல்றார், யாரிடம் நாங்கள் போவோம் ஆண்டவரே? நாங்கள் யாரிடம் போவோம்? நிலைவாழ்வு அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம், அதை நம்புகின்றோம் என்கிறார். எனவே அன்பார்ந்தவர்களே, நாங்கள் ஆண்டவரில் நிலை பெற்று வாழணும் என்று சொன்னால் ஆண்டவர் வார்த்தைகளை நாங்கள் முழுமையாக நம்பணும் மட்டுமல்ல, அதில் நிலைத்திருப்பவர்களாக மாற வேண்டும். அதுக்குள்ளே நாங்கள் வாழ நாங்களும் முனைய வேண்டும். ஆண்டவருக்குள்ள நாங்கள் சொல்கிற மட்டுமல்ல, வார்த்தைகளால் மட்டுமல்ல, உண்மையிலே அந்த ஆண்டவரில் வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நாளில் முழுமையான வாழ்வு என்பது முழுமையாகவே ஆண்டவருக்கு நாங்கள் கொடுக்க வேண்டும். அதில் எங்களுக்குண்டு ஒரு பகுதியை நாங்கள் வைத்துக்கொள்ள முடியாது. முழுமையாக ஆண்டவருக்கு கொடுத்த வாழ்க்கை என்பது முழுமையாக நாங்கள் ஆண்டவருக்கு கொடுத்து வாழ இந்த வாரம் அழைக்கப்படுகிறது. இந்த வாரத்துக்குள்ளே நாங்களும் ஆண்டவரோடு வாழ வரம் கேட்போம். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.